அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் மாதிரி தேர்வு 15 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் 30 முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். உங்களால் முடிஞ்சால் ஒரு 25 கொஷினுக்கு மேலே ஆன்சர் பண்ணுங்கள். வீடியோட லாஸ்ட்டில் உங்களால் எத்தனை கொஷின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அல்லது எத்தனை கொஷினை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல் வினா, சென்னை வாசிகள் சங்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது எந்த வருஷம் தொடங்கினாங்க? ஆன்சர் 1852 தொடங்குறாங்க. யாருன்னா கஜுலு லட்சுமி நரசு அப்படிங்கிறவரும் சீனிவாசன் அப்படிங்கிறவரும் 2 பேரும் சேர்ந்து தான் இதை தொடங்குறாங்க. 1852 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இதை தொடங்குறாங்க. 26. தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு முதல் அரசியல் அமைப்புனா இதை சொல்லலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டது யார்? ஆன்சர் என்ன? டி. முத்துசாமி. டி. முத்துசாமி. எப்போ நியமிக்கப்பட்டார்? 1877 சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் நீதிபதியாக இந்திய நீதிபதியாக நியமனம் பண்ணப்படுறாரு. ஸோ இந்த காரணம் தான் இது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஓகேங்களா? இந்தியர்கள் எப்படி போடலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்காகத்தான் தி இந்து பத்திரிகை அப்படிங்கிறது தொடங்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. தி இந்து செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? தி இந்து செய்தி பத்திரிகை தொடங்கப்பட்டது 1872. ஏன்னா இப்போ முத்துசாமியை போடுறாங்க, அவரை வசைபாடி எல்லா ஊடகங்களும் செய்திகளை வெளியிடுது, அப்போ இருந்த பத்திரிகைகள். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நமக்குன்னு ஒரு பத்திரிக்கை இல்லை, அதனால தான் நம்மளை இவ்வளோ கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க அப்படின்னு நமக்காக ஒரு பத்திரிக்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை தொடங்குறாங்க. நம்மளை பற்றி எழுதுறதுக்கு நம்ம எழுதணுங்கிறதுக்காக. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் பி. ரங்கையா அப்படிங்கிறவர். சென்னை மகாஜன சபை 1884 மே 16 தொடங்கப்பட்டதுங்கிறாங்க. எம். வீர ராகவாச்சாரி, பி. அனந்தச்சாருலு, பி. ரங்கையா இவங்கெல்லாம் சென்னை மகாஜன சபையோட முக்கிய தலைவர்களாக கருதப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அனைத்தும் இதில் சரிதான். கீழ்கண்டவர்களில் தமிழ்நாட்டின் மிதவாத தலைவர் யார்? கீழே கொடுத்துருக்கிறதுல தமிழ்நாட்டோட மிதவாத தலைவர்னா யார்? ஸோ வி. கிருஷ்ணசாமி, டி.ஆர். வெங்கடராமன், டி.எம். மாதவராவ் இவங்க எல்லாருமே முக்கியமான தலைவர்கள் தான். இவங்கெல்லாம் மிதவாத தலைவர்கள். ஓகேங்களா? அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸின் 2வது மாநாடு எங்கே நடந்துச்சு? இந்திய தேசிய காங்கிரஸோட 2வது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா கொல்கத்தாவில் நடக்குது. கொல்கத்தாவில் 1886 நடக்குது. தாதாபாய் நவ்ரோஜி தான் இதுக்கு தலைமை தாங்குறாரு. ஓகேங்களா? வஉசி அவர்கள் தொடங்கிய சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எத்தனை கப்பல்களை வாங்கியது? வஉசி அவர்கள் தொடங்கிய சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் எத்தனை கப்பல்களை வாங்கியது? 2 கப்பல்களை வாங்குது. எஸ்எஸ் காளியா அப்படிங்கிற ஒரு கப்பலும், எஸ்எஸ் லாவோ அப்படிங்கிற ஒரு கப்பலும். எஸ்எஸ் காளியா, எஸ்எஸ் லாவோ. சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிறது அவருடைய நிறுவனம்னு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான இடமாக கருதப்பட்டது எது? கீழே கொடுத்துருக்கிறதுல புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான இடமாக கருதப்பட்டது எதுனா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி அப்போ ஃப்ரெஞ்சோட ஆளுகைக்கு கீழே இருந்துச்சு. ஓகேங்களா? ஃப்ரெஞ்சு ஆட்சிக்கு இருந்தனால பிரிட்டிஷ் போலீஸார் அங்கே போக முடியாது இல்லையா? ஸோ அப்போ அங்கே போய் தப்பிச்சுப்பாங்க நம்ம ஆளுங்க. வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ஆஷ் என்பவரை சுற்று கொண்ட ஆண்டு என்ன? 1911 ஜூன் 17. ஓகேங்களா? ஜூன் 17ஆம் தேதி 1911 சுட்டுக் கொள்கிறார். திருநெல்வேலி ஆட்சியரான ஆஷ் துறைய திருநெல்வேலி ஆட்சியர் அவரை மணியாச்சி ரயில் நிலையத்தில் சுட்டுக்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னை தனியும் சுட்டுக்கிறாரு. காமன்வெல் நியூ இந்தியா செய்தித்தாள்களின் ஆசிரியர். காமன்வெல் நியூ இந்தியா செய்தித்தாள்களோட ஆசிரியர்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான். அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்த வேணா, நீதி கட்சியின் முதலமைச்சர் யார்? நீதி கட்சியோட முதலமைச்சர் யாருன்னா ஏ. சுப்ராயலு அப்படிங்கிறவர் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. 1920 நடைபெற்ற தேர்தலில் ஜெயிச்சு அவங்க இந்த நிலையை அடைகிறாங்க. டேஷில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். எந்த வருஷத்தில் மெரினா கடற்கரையில் நடந்த கூட்டத்தில்
காந்தியடிகள் உரையாற்றுறார் அப்படின்னா 1919 மார்ச் 18. 1919 மார்ச் 18 நடந்த கூட்டத்தில் உரையாற்றுறாரு. ஸோ இந்த கூட்டத்தில் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் பேசுகிறாரு. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் பேசுகிறாரு. அதே ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி கருப்பு சட்ட எதிர்ப்பு போராட்டமும் நடத்துகிறாங்க. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் எத்தனை காவலர்கள் கொல்லப்படுறாங்க? சௌரி சௌரா 22 காவலர்கள் கொல்லப்படுறாங்க. பிப்ரவரி 5, 1922 உத்தரப்பிரதேசத்தில் சௌரி சௌரா அப்படிங்கிற இடத்துல போராட்டக்காரர்கள் மீது காவலர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அதில் சில பேர் சாகுறாங்க. ஸோ அதில் கோபத்தில் அந்த கிராமமே போய் ஒரு காவல் நிலையத்தை தடித்து தூக்குறாங்க, தீ வைக்கிறாங்க. அதில் 22 காவலர்கள் உள்ளேயே செத்து போகிறாங்க. ஸோ இதனால தான் ஒத்துழைமை இயக்கத்தை காந்தி அவர்கள் கைவிடுவார். தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் யார்? தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு தலைமை தாங்கியவர்கள் யாருன்னா எஸ் சத்தியமூர்த்தி. தமிழ்நாட்டில் சுயராஜ்ய கட்சிக்கு சத்தியமூர்த்தியும் சிஆர் தாஸும் தான் தலைமை தாங்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து சுயராஜ்ய கட்சிக்கு உள்ளே போகணும். இப்போ ஒத்துழைமை இயக்கத்தை ஸ்டாப் பண்ணதால் காந்தி அதுக்கப்புறம் கைது பண்ணப்படுறாரு அந்த சௌரி சௌரா சம்பவத்தில். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா காந்தியடிகள கொள்கையிலேருந்து பின்வாங்குறாங்க. நம்ம உள்ளே போகணும், அங்கே போய் நம்ம போராட்டம் பண்ணலான்னு சட்டமன்றத்துக்குள்ளே போகிறதுக்கு விருப்பப்படுறவங்க தான் இவங்க. அதனால தான் ஆரம்பித்தாங்க. எந்த ஆண்டு ஜேம்ஸ் நீல் என்பவருடைய சிலை அகற்றப்பட்டது? எந்த ஆண்டு ஜேம்ஸ் நீல் என்பவருடைய சிலை அகற்றப்பட்டதுன்னா 1937. இந்த 1857 புரட்சியை அடக்கிய ஜேம்ஸ் நீல் என்பவருடைய சிலையை மெரினாவில் இருந்துச்சு. அதை நீண்ட காலமாக எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க, எங்களுடைய அடிமை சின்னமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 1937 ராஜாஜி அமைச்சரவை அமைஞ்ச போது அந்த சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் கொண்டு வச்சாங்க. எங்கு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்பதே இலக்கு என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? லாகூரில். பூரண சுயராஜ்யம் என்பதே இலக்கு அப்படின்னு தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் போட்டாங்க? லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் போடுறாங்க 1929. ஜவஹர்லால் நேரு தலைமையில் தான் இந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு. ஓகேங்களா? ராவி நதியின் கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை எந்த ஆண்டு ஏற்றினார்? 1930 ஜனவரி 26. தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் எந்த ஆண்டு தொடங்கியது? தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரகம் இருக்குல்ல, அது எந்த வருஷம் தொடங்கினாங்க? 1930 ஏப்ரல் 13. தண்டி யாத்திரையை ஒட்டி தமிழகத்தில் ராஜாஜி தலைமையில் திருச்சியிலேருந்து வேதாரண்யை நோக்கி உப்பு சத்தியாகிரக பயணம் நடைபெறுச்சு. ஏப்ரல் 13, 1930 அன்று அது தொடங்கி அவர் நடத்தினார். தமிழகத்தில் உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யார்? தமிழகத்தில் உப்பு சட்டத்தை மீறியதற்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி அப்படிங்கிற இவங்க தான். இவங்க வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதுக்காக கைது பண்ணப்பட்டு அபராதம் கட்டிய முதல் பெண்மணியும் இவர் தான். ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி என்பவர் யார்? ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி என்பவர் யார்னா திருப்பூர் குமரன் சொல்லுவாங்க. திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன? வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8 மும்பை மாநாட்டில் தான் இதை வந்து கொண்டு வராங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் யார்? அன்னி பெசன்ட் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா சேலத்தில் நடக்குது. 1937 பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக்கப்பட்டுச்சு. அதை எதிர்த்து ஈவேரா தலைமையில் சேலம் இந்திய எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறது நடந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு யாருடைய தலைமையில் நடந்துச்சு? இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு யாருடைய தலைமையில் நடந்துச்சுன்னா பத்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறோட தலைமையில் நடந்துச்சு. 1887 காங்கிரஸினோட 3வது மாநாடு சென்னையில் மக்கிஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல நடந்துச்சு. இதற்கு தலைமை தாங்கிய முதல் முஸ்லீம் தலைவராக இவர் கருதப்படுறாரு, பத்ருதீன் தியாப்ஜி. 1891 சுதேசமித்திரன் என்ற பெயரில் தமிழில் ஒரு தேசிய பருவ இதழை தொடங்கினது யார்? ஜி சுப்பிரமணியம் தான் தொடங்குறாரு. 1891 தொடங்குறாரு. இது 1899 நாளிதழாக மாற்றப்படுது. 1899 நாளிதழாக அப்புறம் கன்வெர்ட் ஆகுது.
மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படுவது இது. மாங்க்ரோவ் காடுகள் என அழைக்கப்படுவதுன்னா அலையாத்தி காடுகள் தான். அலையாத்தி காடுகள். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்கால கொடுத்துருக்கல தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்திய உயிர்கோள பெட்டகம் 18 இருக்குது. ஸோ இதில் 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தப்பு. மற்றபடி இந்திய வனவிலங்கு வாரியம் 1952, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973 வந்துச்சு. ஓகேங்களா. அடுத்தது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1953. கீழ்கண்டவற்றில் சரியானது எது? தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவாவது தான் கரிசல் மண். பழமையான படிம பாறைகளான கிரானைட்டு, நைஸ் போன்ற பாறைகள் சிதைவடைவதில் உருவாகிறது செம்மண். இதுவும் சரிதான். வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும் போது மண் சுவரல் காரணமாக உருவாகிறது தான் சரளி மண். அப்போ இதுவும் சரிதான். ஓகேங்களா. அப்போ அனைத்தும் சரி. பொறுத்துக்க. தெகிரி அணை இது எந்த ஆற்றுல கட்டியிருக்காங்க? தெகிரி அணையை எந்த ஆற்றுல கட்டியிருக்காங்க அப்படின்னா பாகிரதி அப்படிங்கிற ஆற்றுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. பாகிரதி எங்கே இருக்குது? இங்கே இருக்குதா? பாகிரதி ஆற்றுல கட்டியிருக்காங்க. உத்தரகாண்டில் இருக்குது. சம்பல் பள்ளத்தாக்கு இது சம்பல் ஆறில் கட்டியிருக்காங்க. சம்பல் சரியாக போயிருக்கும். பக்ரானங்கள் திட்டம் இந்த அணை எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா சட்லஜ் ஆற்றுட்ட கட்டியிருக்காங்க. சட்லஜ் ஆற்றுல கட்டியிருக்காங்க. பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேச எல்லையில் இருக்குது. துங்கபத்ரா திட்டம் இந்த அணை துங்கபத்ரா ஆறில் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ இது கர்நாடகா ஆந்திரா எல்லையில் இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.